ஆய்வு மையம் ராஜநாயகம் அவர்கள் தலைமையிலான இந்த அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் திமுக 37 இடங்களையும், அதிமுக மற்றும் பிஜேபி ஒரு இடங்களையும் கைப்பற்றும் என்று கூறியிருக்கிறார்கள். பிஜேபியானது ஒரு இடம் கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரியில் என்று இருக்கலாம் என்று கூறினார்கள். தற்போது கன்னியாகுமரியில் தோற்பார்கள், தேனியில் வெற்றி பெறுவார்கள் என்பது போன்ற தகவல்கள் வெளிவருகின்றன. தினகரன் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக. இந்த நிலையில் மக்கள் அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பும் கிட்டத்தட்ட பிஜேபிக்கு ஒரு தொகுதி கிடைக்கும் என்று கூறுகிறது. 25ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை கருத்து கணிப்பை நடத்தியது. இதில் சுமார் 4900 வாக்காளர்களிடம் இவர்கள் கருத்து கேட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் இவர்கள் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்கள் 4900 என்றால் தொகுதி முழுவதும் சுமார் ஒரு தொகுதிக்கு சுமார் 100 முதல் 150 பேர் வரை கருத்து கேட்டிருக்க வாய்ப்பு உண்டு. இது மிகவும் குறைவு ஆகும். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன், அதாவது பிஜேபி வெற்றி பெறுவார் என்று நிறைய கருத்து கணிப்புகள் தெரிவித்தாலும், குமரி மாவட்ட மக்களை பொறுத்தவரை வசந்தகுமார் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று கூறுகிறார்கள். அதற்கு காரணம் கருத்து கணிப்புகள் நாகர்கோவிலில் எடுக்கப்பட்டால், நாகர்கோவில் அல்லது கன்னியாகுமரி போன்ற புகழ்பெற்ற சர்வதேச சுற்றுலாத்தலங்களில் எடுக்கப்பட்டால் அவர்கள் நாகர்கோவில் சென்று அப்படியே கன்னியாகுமரி சென்றுவிட்டு கருத்து கணிப்பு எடுத்தால் கண்டிப்பாக அது பிஜேபிக்கு சாதகமாக வாய்ப்பு உண்டு. காரணம், நாகர்கோவிலில் சுமார் 65% இந்துக்கள் வாழ்கிறார்கள், இந்து சமயத்தை பின்பற்றுபவர்கள். மற்றவர்கள் கிறிஸ்தவர்கள், அதற்கடுத்து பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் உள்ளார்கள். அதேபோல் கன்னியாகுமரியிலும் கிட்டத்தட்ட இதே அளவு தான் இருக்கும். ஆனால் குமரியின் மேற்கு பகுதியில் உள்ள குளச்சல், விளவங்கோடு மார்த்தாண்டம் தொகுதிக்குட்பட்ட மார்த்தாண்டம் பகுதியில் வருகிறது. மற்றும் கிள்ளியூர் ஆகிய இடங்களில் எடுத்தால் அங்கே கிறிஸ்தவர்கள் 50% மேலே வாழ்கிறார்கள். அங்கே நீங்கள் எடுத்தால் கண்டிப்பாக உண்மை நிலைமை தெரியும். அங்கேயும் எடுத்து நாகர்கோவிலும் எடுக்க வேண்டும். அப்போதுதான் உண்மை நிலைமை தெரியும். அங்கே 58% வரை விளவங்கோடு போன்ற தொகுதிகளில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அங்கே எடுக்கும்போது கண்டிப்பாக உண்மை நிலைமை தெரியும். அது தெரியாமல் 60% வரை இந்து சமயத்தினர் வாழும் நாகர்கோவில் எடுத்ததுனாலேயே பிஜேபி முந்துகிறது என்று கருத்து கணிப்பு வருகிறது. அதேபோல் ஒவ்வொரு தொகுதிக்கும் 100 முதல் 150 என்றால் இவர்கள் மாவட்ட தலைநகரங்களில் மட்டுமே எடுத்திருப்பார்கள். ஆகவே இந்த கருத்து கணிப்பில் வேறுபாடுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. 9 இடங்களில் வெற்றி வாய்ப்பு பெறும் 4% வாக்கு வித்தியாசத்திலேயே திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. அங்கே நிலைமை மாறினால், தேர்தல் பிரச்சாரம் போன்றவற்றை பொறுத்து அங்கே நிலைமை மாறினால் வெற்றி வாய்ப்பு, அதாவது திமுக மற்றும் பிஜேபி கூட்டணிக்கு சில தொகுதிகளில் 9 தொகுதிகளில் வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். பார்த்தால் திமுக 28 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணியானது 7 இடங்களிலும், பிஜேபி கூட்டணி 4 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று கூறுகிறார்கள். பிஜேபியானது 4% வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கும் தொகுதி என்று நாம் கணித்தோமேயானால் அதில் கன்னியாகுமரி, தேனி, ராமநாதபுரம் போன்றவை வரலாம். கோயம்புத்தூரில் அண்ணாமலை நெருங்கி வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது. அதிமுக வெற்றி பெறக்கூடிய 7 தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டோமானால் கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி, ஈரோடு, சேலம், நாமக்கல், நீலகிரி போன்ற மேற்கு மண்டலத்தில் உள்ள தொகுதிகளே முன்னணியில் இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கருத்து கணிப்பில் தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தும் மாறும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். தேர்தலுக்கு நாள் உள்ளதால் தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுகவினரும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணி வேட்பாளர்கள் சில இடங்களில் விரட்டப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2014ஆம் ஆண்டு கூட அதிமுக வேட்பாளருக்கு இதே மாதிரி எதிர்ப்பு வந்தது. இருந்தாலும் அவர்கள் 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள். அதற்கு காரணம் எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் திமுக மற்றும் பிஜேபி தனித்தனியாக போட்டியிட்டு வாக்குகளை பிரித்ததும் ஒரு காரணம் ஆகும்.
பார்த்தால் திமுக 28 தொகுதிகளை வெல்லும் என்று பார்த்தால் இந்த தொகுதி நிலவரமானது கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டு தேர்தலை ஒத்து வருகிறது. இந்த தேர்தலிலும் திமுக 28 இடங்களை பெற்றது. இந்த தேர்தலிலும் திமுக 28லிருந்து 37 இடங்களை பெறும் என்று கூறுகிறார்கள். கடந்த தேர்தலில் கூட கடைசி நேரத்தில் நிலைமை எதிர்க்கட்சியான திமுக கூட்டணிக்கு சாதகமானது. அதேபோல் இந்த முறையும் அதிமுகவுக்கு சாதகமானால் அவர்கள் அதிமுக கூட்டணி பெற்றதை போன்று திமுக கூட்டணி கடந்த முறை பெற்றதை போன்று 37 தொகுதிகளில் வெல்ல முடியாது. காரணம், இந்த முறை எதிர்க்கட்சிகள் பிரிந்திருக்கிறார்கள். போன முறை முக்கிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் இணைந்து நின்றார்கள். நாம் தமிழர் மற்றும் கமல்ஹாசன் போன்ற புதியவர்களை பிரித்தார்கள். சொற்பளவு தினகரன் போன்ற புதியவர்களை சொற்பளவு வாக்குகளை பிரித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நீதி மையம், நாம் தமிழர் மற்றும் தினகரன் சேர்ந்து மொத்தம் 13.5% வாக்குகளை கடந்த முறை பிரித்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை ஆனால் கடந்த முறை ஆளுங்கட்சி 32% வாக்குகளை, எதிர்க்கட்சி 32% வாக்குகளை, எதிர்க்கட்சிகள் 52% வாக்குகள் பெற்றன. ஆளும் கூட்டணி 32% வாக்குகளை பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை ஆனால் வாக்குகள் பிஜேபி கூட்டணி மற்றும் நாம் தமிழர் சுமார் 20% மேல் வாக்குகளை பிரிக்கும் என்று கூறப்படுவதால் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு வாய்ப்புகள் குறைவு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி இழக்கலாம் என்றும் தேர்தல் வல்லுநர்கள் இந்த சமயத்தில் தெரிவித்து வருகிறார்கள். அப்படி பார்த்தால் அந்த கருத்துடன் இந்த கருத்து ஒத்துப்போகிறது. அதிமுக 7 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று கூறுகிறார்கள். ஒருவேளை அதிமுக 7 இடங்களிலும் பிஜேபி ஒரு இடத்திலும் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதிமுகவானது குறைந்தபட்சம் 10 தொகுதிகள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. பிஜேபி ஒரு இடத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. அப்படி பார்த்தால் திமுக 28 இடங்களிலும், அதிமுக 10 இடத்திலும், பிஜேபி கூட்டணி ஒரு இடத்திலும் தேனியில் தினகரன் வெற்றி வருவதற்குமான வாய்ப்புகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர்கள் 2026ஆம் ஆண்டிற்கான தேர்தல் கணிப்பையும் தற்போதே கணித்து போட்டிருக்கிறார்கள். அது பற்றியும் பின்னர் பார்க்கலாம். மக்கள் ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் 41.3% வாக்குகளை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. கூட்டணி 24.2% வாக்குகளை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி 17.1% வாக்குகள் பெற்று 3ஆம் இடம் பிடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. தமிழர் கட்சி 12.8% வாக்குகள் பெற்று 4ஆம் இடம் பிடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சிகள் 2.4%, நோட்டாவுக்கு 2.2% வாக்குகளும் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மற்ற கருத்து கணிப்புகள் நாம் தமிழர் கட்சியே 3ஆம் இடம் பிடிக்கும் என்று தெரிவித்தன. இந்த நிலையில் மக்கள் ஆய்வு மையம் நடத்திய கருத்து கணிப்பில் நாம் தமிழர் கட்சிக்கு 4ஆம் இடம், பிஜேபி 3ஆம் இடம் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த கருத்து கணிப்பு சுமார் 5000 பேரிடம் எடுத்ததாக அவர்கள் கூறினாலும் எல்லா தொகுதிகளிலும் எடுக்கப்பட்டதா என்று கூறவில்லை. இந்த கருத்து கணிப்பை நடத்தியவர்கள் சென்னை என்பதால் சென்னை அதன் சுற்றுப்புற பகுதிகளில் நடத்தி இருக்கலாம், இல்லை கோயம்புத்தூர், மதுரை போன்ற பெருநகரங்களில் நடத்தி இருக்கலாம். சென்னையை பொறுத்தவரை சென்னையில் உள்ள 3 தொகுதிகளிலுமே திமுக வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது. அங்கே கருத்து கணிப்பு நடத்தினால் சென்னை 41% வாக்குகள் பெறுவது இயல்புதான். 98ஆம் ஆண்டு தேர்தலிலும் அதிமுக 30 இடங்களில் வென்றது, திமுக வெறும் 9 இடங்களில் வென்றது. அப்போது தமிழக அளவில் சராசரியாக திமுகவானது 41% வாக்குகளை பெற்றார்கள். சென்னையில் மட்டும் 51% வாக்குகள், சுமார் 55% வாக்குகள் வரை அவர்கள் பெற்றிருந்தார்கள் சென்னையில் உள்ள 3 தொகுதிகளிலும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போதைய கருத்து கணிப்புகள் சென்னையிலே திமுக கூட்டணி 41% வாக்குகளை தான் பெறும் என்று கூறுகின்றன. அப்படி பார்த்தால் இந்த கருத்து கணிப்பு சென்னையிலே எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால் தான் திமுகவிற்கு சாதகமாக வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். பெரும்பாலான கருத்து கணிகள் தற்போது அதிமுகவின் கை ஓங்குகிறது.
அவர்களின் எண்ணிக்கை 10 அதை நோக்கி 10 எம்பி சீட்டிலிருந்து அதை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த கருத்து கணிப்பில் அதிமுக ஒரு இடத்தை கைப்பற்றும். 7 தொகுதிகளில் 4% வித்தியாசத்தில் அதிமுக பின் தங்குகிறது. தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரை அந்த 7 தொகுதிகளிலும் அதிமுக அவர்கள் வெற்றி வாய்ப்பு உள்ளது என்றும் கூறுகிறார்கள். அப்படி பார்த்தால் இவர்கள் மாநிலம் முழுவதுமே எடுத்திருக்கிறார்கள். அப்படி எடுத்தாலும் இவர்கள் மாவட்ட தலைநகரங்களிலே எடுத்திருப்பார்கள். அரசாங்கத்தின் சேவை சென்று சேராத மாவட்ட தலைநகரங்களுக்கு வெளியே இருக்கும் நகரங்கள், சட்டமன்ற தொகுதிகள், கிராமப்புற பகுதிகளின் வாக்காளர் பகுதிகளிலே பெரும்பான்மையான வாக்காளர்கள் உள்ளதால் இந்த கருத்து கணிப்பு என்னை பொறுத்தவரை தவறாக போவதற்கு வாய்ப்பு உள்ளது. அவருக்கு இவர்கள் 24.2% வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவானது இதை விட அதிகமாக வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுக குறைந்தது 30% வாக்குகளை பெறலாம். திமுக 35% வாக்குகளை பெறலாம். ஆனால் கொங்கு மண்டலத்தில், அதாவது மேற்கு மண்டலத்தில் அதிமுகவின் வாக்குகள் 35% போகலாம். திமுகவின் வாக்குகள் 30% அப்படி மாறி இருக்கும். மேற்கு மண்டலங்களில் கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என்றும் சிலர் கூறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சிலர் நீலகிரியில் மற்றும் இழுபறி மற்ற அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என்றும் கூறுகிறார்கள். பிஜேபி 17.1% வாக்குகளை பெறும் என்று இவர்கள் கூறியிருக்கிறார்கள். பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் நகர்ப்புறங்களிலே செல்வாக்கு அதிகம் உள்ளது. நகர்ப்புறங்களில் தான் பிராமணர்கள் மற்றும் பிஜேபி ஆதரவாளர்கள் பெருமளவில் உள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இது நகர்ப்புறத்தில் எடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, பிஜேபியின் வாக்கு வங்கியை அவர்கள் அண்ணாமலை தலைமையில் களப்பணி செய்து ஓரளவு உயர்த்தி இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் 17.1% கிடைக்குமா என்பது சந்தேகமே. மற்ற கருத்துக்களானது, மற்ற நடுநிலையான கருத்து கணிப்புகள் பிஜேபியை விட நாம் தமிழர் கட்சியே அதிக வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் பிடிக்கும் என்று கூறியிருந்தார்கள். பிஜேபி ஒரு சில இடங்களில், அதாவது மேற்கு மண்டலங்கள், தென் மண்டலங்களில் ஒரு சில இடங்களில் 3ஆம் இடம் வரும் என்றும் கூறியிருந்தார்கள். ஆனால் இங்கே பிஜேபி கூட்டணி 3ஆம் இடம் வருகிறது என்று இந்த கருத்து கணிப்பில் இருக்கிறார்கள். பிஜேபி கூட்டணியானது கருத்து கணிப்புகளை பொய்யாக்கும் வகையில் வலுவான வேட்பாளர்களை நிறுத்தி தேர்தலை எதிர்கொள்கிறது. திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் ஏற்கனவே உள்ள பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம், தேனியில் தினகரன், நெல்லையில் முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன், தென் சென்னையில் கூட தமிழிசை ஓரளவு போட்டியை கொடுப்பதாக கூறுகிறார்கள் என்று நட்சத்திர வேட்பாளர்களை நிறுத்தி ஓரளவுக்கு போட்டியை கொடுக்கிறார்கள். இதன் மூலம் அவர்களின் வாக்கு வங்கி ஓரளவு உயரும். இருந்தாலும் நாம் தமிழரை முந்துமா என்பது கேள்விக்குறி. தமிழர் 12.8% வாக்குகளை பெறும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் 4ஆம் இடம் பிடிக்கும் என்று கூறுகிறார்கள். நாம் தமிழர் கட்சி அப்படி பார்த்தால் கடந்த தேர்தலில் பெற்றதை விட 6% வாக்குகள் அதிகம் பெறுகிறது. நாம் தமிழர் கட்சியானது 10% தாண்டும் என்ற தேர்தலில் நம்பப்பட்டு வந்த நிலையில் அவர்கள் 12.8% வாக்குகள் பெற்றிருப்பது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் 4ஆம் இடம் பெற்றால் அது அவர்களுக்கு சிறிய பின்னடைவாக இருக்கும். தமிழர் கட்சியானது கிராமப்புறங்களில் கூட நல்ல வேலைகளை செய்து வருகிறார்கள். எனவே அவர்கள் 12.8% வாக்குகள் பெறுவதற்கு தகுதியானவர்கள்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழர் கட்சிக்கு சின்னம் கிடைக்காமல் போனது ஒரு பலவீனம். அதே நேரத்தில் பிஜேபியை பொறுத்தவரை அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருப்பது அவர்களுக்கு ஒரு பலம். மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக திமுக இருப்பதும், அதை அவர்கள் அதிமுகவை விட தீவிரமாக கடந்த 3 ஆண்டுகளில் எதிர்த்து வந்ததும் அவர்களுடைய பலமாக உள்ளது. நாட்டில் 4 முனை போட்டி என்று கூறி வந்தாலும் முதல் 2 இடங்களுக்கு திமுக, அதிமுக போட்டி போடுகிறது. அவர்களின் வாக்குகளை பிரித்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் கட்சிகளாக பாஜக மற்றும் நாம் தமிழர் விளங்குவதோடு, பாஜக மற்றும் நாம் தமிழர் அவர்களுக்கிடையே 3வது 4வது இடத்திற்கு போட்டி போடுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தெரிந்திருந்தேன், நாம் தமிழருக்கு வரும் வாக்குகள், கருத்து கணிப்பில் வரும் வாக்குகள் குறைவதற்கு வாய்ப்பில்லை.
அவர்கள் தொடர்ச்சியாக தனித்து நிற்பதால் கிடைக்கும் வாக்குகள். பிஜேபியானது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துவிட்டு கடந்த 2 முறை கூட்டணி வைத்துவிட்டு இந்த முறை தனித்து போட்டியிடுகிறார்கள். எனவே மக்கள் தற்போது பிஜேபிக்கு ஆதரவாக தெரிவித்திருந்தாலும் தேர்தல் நெருங்க ஆளுங்கட்சி பிஜேபிக்கு ஆதரவான வாக்குகள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான வாக்குகள் என்பதால் அதில் ஒரு பகுதி அதிமுகவுக்கு சாய்வதற்கும் வாய்ப்பு உண்டு. காரணம், கடந்த 2 தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மற்ற வேட்பாளர்களுக்கு 2.4% ஆதரவு தெரிவித்து இருக்கிறார்கள், சுயேட்சைகள் உட்பட. அதற்கடுத்ததாக நோட்டாவுக்கு 2% ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். நோட்டாவுக்கு கடந்த முறை 1% ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த முறை அது 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கருத்து கணிப்பில் இடங்களை பொறுத்தவரை திமுக கூட்டணி 28 37 இடங்களையும், அதிமுக கூட்டணி 1 8 இடங்களையும், பிஜேபி கூட்டணி 1 முதல் 5 இடங்களையும் பிடிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது, குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணி 8 இடங்களை பிடிப்பதாக இருந்தால் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், நீலகிரி, சேலம், நாமக்கல் போன்ற மேற்கு மண்டல தொகுதிகளே பெரும்பான்மையாக இருக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூட்டணி ஒரு இடத்தில் வெற்றி பெறும் என்று கூறுகிறார்கள். கன்னியாகுமரியா, தேனியா என்று கூறவில்லை. அங்கிருந்து வரும் கருத்து கணிப்புகளும் பிஜேபி கூட்டணியார் கடும் போட்டியை கிடந்தாலும் வெற்றி பெறுவது கடினம் என்றே கூறுகிறார்கள். நாகர்கோவில் கன்னியாகுமரியில் கருத்து கணிப்புகள் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாலும் அது பொதுமக்களிடம் காங்கிரஸை வெற்றி பெற கருத்து நிலவுகிறது. அதற்கு காரணம் கருத்து கணிப்புகள் நாகர்கோவில், கன்னியாகுமரி போன்ற நகர்ப்புறங்களில் எடுக்கப்படுகின்றன. அதாவது இந்து சமயத்தை பின்பற்றுபவர்கள் அதிகமாக இருக்கும் சட்டமன்ற தொகுதிகளில் எடுக்கப்படுகின்றன. கிழக்கு பகுதியில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் கிறிஸ்தவர்கள் 50% மேற்பட்ட விளவங்கோடு, குளச்சல், கிளியூர் போன்ற தொகுதிகள் உள்ளன. அங்கே எடுக்கப்படுவதில்லை. அதனால் தான் பிஜேபி கருத்து கணிப்பில் முந்துகிறது என்ற கருத்தும் நிலவுகிறது. திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் எனக்கு வெற்றி வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வந்தாலும் அங்கேயும் அவர் ஜெயிப்பது கஷ்டம். தென் மாவட்டங்கள் காங்கிரஸுக்கு ஆதரவானவை. திமுக காங்கிரஸ் கூட்டணி இருப்பதால் அங்கேயும் காங்கிரஸுக்கே வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.